வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இஷ்யூவை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த விமன் ரிசர்வேஷன், அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு. இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்குறாங்க. இதை வந்து எந்த ஆண் தேர்வர்களும் இதை எதிர்க்கலை. ஆனால் இதை வந்து உள்ஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ஒதுக்கீடு அப்படின்னா கிடைமட்ட ஒதுக்கீடு அல்லது ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற அந்த முறையில் இதை பண்ணாமல் இதை வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 100 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 30% வந்து பெண்களுக்காக தனியாக இடத்த எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற 70% வந்து பார்த்திங்கன்னா ஆண்களையும் பெண்களையும் போட்டி போட வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய நம்ம வெர்டிக்கல் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய பிசி. இப்போ பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. பிசிக்குனா 26.5%, எம்பிசிக்குனா 20%, எஸ்சிக்குனா 15%. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன் சொல்லக்கூடியது. ஆனால் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா, இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ஒதுக்கீடுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஓசிலையும் வரும், பிசிலையும் இருக்கும், எம்பிசியில் இருக்கும், பிசி முஸ்லீமில் இருக்கும், எஸ்சியில் இருக்கும், எஸ்டி ஒவ்வொன்றிலையுமே வந்து 20% உள்ஒதுக்கீடு. அப்போது இந்த மாதிரி இதை வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக ட்ரீட் பண்ணாமல் ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் ட்ரீட் பண்ணதுன்னா, நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் பார்த்திங்க அப்படின்னா 66 எடுத்தாங்க மொத்தமாக. இந்த 66 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 57 பேர் பெண்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 66ல் 57 பேர் பெண்கள் அப்படின்னா 9 பேர் மட்டும்தான் ஆண்கள். அப்போது அந்த தேர்வில் ஒரு அரசாங்க அந்த தேர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 87% வந்து பெண்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க 3 ஸ்டேட். ப்ரிலிம்ஸ்லேயே ஆண்களை நிறைய பேரை விடலை, அங்கேயே நிறைய பேரை பெண்களாக தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே மெயின்ஸ் எழுதுகிறவங்களும் ஆண்கள் கம்மி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பெண்கள் இதனால் வந்து ஆண்கள் வந்து நல்லா படிக்கலை அப்படிங்கிற மாதிரி இல்லை. நார்மலாக நமக்கு தெரியும் பெண்கள் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஈவன் 10வது 12வதுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் வந்து அவங்க அதிகம் எடுப்பாங்க, தேர்ச்சி சதவீதமும் அவங்க அதிகம் இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு பெண்களோட தேர்ச்சி சதவீதம் வந்து ஒரு 55 இருக்கும், ஆண்கள் வந்து ஒரு 45 இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை கிடையாது. 50க்கு மேலே அவங்க இருந்து 50 கீழே ஆண்கள் இருக்கிறது பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஐஏஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25 விழுக்காடு தான் பெண்கள் பாஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் வாங்குறது 25 விழுக்காடு தான். 75 விழுக்காடு யாருன்னா ஆண்கள். சரி, ஐஐடி போன்ற என்ன தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா, ஐஐடியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 10% தான் பெண்கள். அதுலேயும் ஆண்கள் எழுதுகிறாங்க, பெண்கள் எழுதுகிறாங்க. ஆனால் அங்கே பெண்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்குன்னு இடஒதுக்கீடு தனியாக இருக்குன்னு நிறைய பேர் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் இந்த இடஒதுக்கீடை எந்த மாதிரி அமுல்படுத்தணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக எந்த மாதிரி மெரிட்டில் எடுக்கணுமோ அந்த மாதிரி மெரிட்டில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த எடுத்தவங்களில் பார்க்கணும். அந்த எடுத்தவங்கள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 100 பேரில் 30% வந்து பெண்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும். 30% ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்துடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 30% பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா சிறப்பு ஒதுக்கீடுன்னு கொடுக்க தேவையில்லை. ஆக்சுவலி இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 30% பெண்கள் இருக்கணும். அது கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்போ கூட 30வது ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் ஆல்ரெடி வந்து நார்மலாகவே நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு புதுசாக பண்ணணும் அவசியம் கிடையாது. இவங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% மட்டும் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓப்பனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 30 வந்து பெண்களுக்கு மட்டுமே பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஒரு 70% இருக்குன்னு அந்த 70%த்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆண்களும் பெண்களும் போட்டி போடும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வந்துடுவாங்க. அப்போ அந்த ஒரு 40 சேருது, இந்த ஒரு 30 சேர்ந்துருது, சரிங்களா? அப்போது இந்த 70% குறைந்தபட்சம் பெண்கள் வந்துடுறாங்க குரூப் 2 குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு. குரூப் 1 போன்ற தேர்வுகளுக்கு இன்னும் நிறையவே பெண்கள் வந்துடுறாங்க. ஏன்னா இது டெஸ்கிரிப்டிவ். ஸோ அப்போ வந்து நிறைய எழுத வேண்டி வரும். நிறைய ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கெல்லாம் மதிப்பெண்கள் வழங்கப்படலேன்னு கொஷின் பேப்பரில் கொடுத்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதுக்காக மதிப்பெண்கள் வழங்கப்படுவதுங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. ஏன்னா பெண்கள் வந்து எப்போவுமே ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இதில் தான் 87%. இதே குரூப் 2 இந்த குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் 87 வராது, ஆனால் கிட்டத்தட்ட 70% வந்துடும்.
அப்போது சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து அந்த அரசு வேலை வாய்ப்பு போகிறது வந்து குறையுது. ஸோ இதனால் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமூக பிரச்சனைகள் வருவதற்கும் காரணங்கள் சரிங்களா. ஸோ ஏன்னா ஒரு நம்மளுடைய சோசியல் செட்டப் இப்போ இருக்கிறதுல சங்க காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் வேலைக்கு போகிறாங்களோ போகலையோ ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஆண்கள் வேலைக்கு போக வேண்டும் சரிங்களா. ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசுக்கு நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா இது வந்து ஏற்கனவே ராஜஸ்தான் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் கோர்ட்டுக்கு போகணுன்னா கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெண்கள் இடஒதுக்கீடுலாம் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அது எல்லாமே கிடைமட்ட இடஒதுக்கீடுன்னு சொல்லக்கூடிய ஹாரிசான்டல் ரிசர்வேஷனில் தான் பண்ணணும், வெர்டிக்கலில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி டிஎன்பிஎஸ்சியும் இனி வருங்காலங்களிலாவது இந்த கிடைமட்ட இடஒதுக்கீடை அப்படியே நம்ம வந்து ரூல்ஸ் என்ன இருக்குது, அதாவது இப்போ அவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரசு கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ரூல் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு கிடைமட்ட, ஏன்னா இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேஸ் வேறு நடந்துகிட்டு இருக்குது. இது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரைட்டு ஈக்குவாலிட்டி இது வயலேட் பண்ணுது. ரைட் ஈக்குவாலிட்டியில் சில சமயம் ரிசர்வேஷன் கொடுக்கலாம், அந்த கண்டிஷன்ஸில் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரிசர்வேஷனாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 69% நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு மற்ற கண்களுக்கு உறுத்திக்கிட்டு இருக்குது சரிங்களா. அதே எப்போ வேணாலும் எடுக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் தான் கொடுத்தோம், நீங்கள் பாட்டுக்கு வரிசையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ரிசர்வேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெண்களுக்கு வேறு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இதை சாக்கா வச்சு மற்ற ரிசர்வேஷனை கூட கட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன மாதிரி பெண்களுக்கான இடஒதுக்கீடை வந்து ஹாரிசான்டல் சிஸ்டம் மாதிரி கரெக்டாக கோர்ட், அதாவது அந்த நீதிமன்ற வழிகாட்டுதல் படி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியையும் அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து மற்ற மாநிலங்களில் ஏதாவது முன்னுதாரணம் இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் ராஜஸ்தான் கேஸஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் ரிசர்வேஷன் பண்ணுறது கிடையாது, ஹாரிசான்டல் என்ன மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இது ஆமாம், இது தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய, அதாவது இவங்களுக்கு சிஎம் செல்லுக்கு நிறைய லெட்டர் போட்டிருக்கிறாங்க, ப்ரூஃபோடு போட்டிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சட்டமன்றம் நம்ம நீங்களாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ராசஸும் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அதனால் ஏகப்பட்ட தேர்வுகள் இப்போ குரூப் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த குரூப் 2ஓட ரிசல்ட்ஸ் ப்ரிலிம் ரிசல்ட் வரப்போகுது. இந்த ப்ரிலிமில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் எடுப்பாங்க. இந்த 60,000 பேர் தான் மெயின்ஸ் எழுதி அதில் தான் எடுப்பாங்க. அப்போ என்ன நடக்கும், இப்போ இருக்கிற மாதிரி நடந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 60,000ல் 40,000க்கு மேலே யார் தான் எடுக்க போகிறாங்கன்னா பெண்கள் தான் எடுக்க போகிறாங்க. அப்போ 40,000க்கு மேலே பெண்கள் எடுக்கும்போது அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுதும் போது அப்போ டாப் ஃபைனல் போஸ்டிங் போடும்போது பெண்கள் தான் அதிகமாகிடுவாங்க சரிங்களா. ஸோ அப்போது அதுக்காகவாது இந்த குரூப் 2 ரிசல்ட்ஸ் ஆகுது. இனிமே குரூப் 2 ரிசல்ட்ஸ் இனிமேல் நடந்தது கூட நடந்து முடிஞ்சு போட்டோம், இனிமேல் நடக்க போகிறதையாது இந்த ஹாரிசான்டல் ரிசர்வேஷனில் பண்ணுங்க அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம நீதி கிடைக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், 30% கொடுத்தது வந்து எந்த ஆணும் எதுக்கவே இல்லை, நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஈவன் இன்னொரு ஸ்டெப்பு கூட போய் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லைனா வேறு வழி 50% கூட வைங்கன்னு கூட எல்லா தேர்வுகளும் கேட்குறாங்க. எங்களுக்கு ஆண்கள் 50%, பெண்கள் 50%, இது இருக்கலாமே, இது அரசு வந்து கன்சிடர் பண்ணலாமே, இது ஒரு பாலிசி டெசிஷன் அவங்க எடுத்துக்கலாமே. அரசுக்கு ஆண்களுக்கு 50%, பெண்களுக்கு 50% அப்படிங்கும்போது யாரும் ஒன்றும் போகிறதில்லையே சரிங்களா. ஸோ ஈக்குவாலிட்டியாக வந்துடுது சரிங்களா. இதுவும் வந்து தேர்வுகள் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து அரசுக்கு வைக்கிறாங்க. இந்த குழப்பம் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குங்க சார்? இந்த குழப்பம் வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல அதிலிருந்தே இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே இருக்கிறது. இந்த இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கு. இது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு 87% போது வெளியே பெறுது. நான் ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா. இது வந்து நான் ரொம்ப வருஷமாகவே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கிடைமட்ட இடஒதுக்கீடை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது. இப்போ தேர்வர்களும் புரிஞ்சுருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வரலை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1லாம் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சி பாருங்கள், அவ்வளோ பேர் இன்டர்வியூ போனாங்க, போயிட்டு கடைசியில் 9 ஆண்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ இது குரூப் 1ல் கூட கொஞ்சம் வேக்கன்சி தான், அதில் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் கம்மி தான். ஆனால் இப்போ வரக்கூடிய இப்போ எக்ஸாம் எழுதியிருக்க இந்த குரூப் 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5000-6000 வேக்கன்சி உள்ளது. இதுலேயும் இதே நிலமை தொடர்ந்துச்சு அப்படின்னா அப்போ இப்போயே நீங்கள் பார்க்கலாங்க, நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கலாம், கண்கூட போய் பார்க்கலாம். எந்த அரசு அலுவலருக்கு போனீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போவே அந்த இது வந்து ஆரம்பிச்சிருச்சு.
இன்னும் கொஞ்ச நாளில் போனீங்கன்னா பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. இன்னும் நிறைய அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுடைய அரசு செட்டப்பையும் பாதிக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ஆண்கள்னால் எங்களை வேலை வாங்கலாம், பெண்கள்கிட்ட வேலை வாங்குறதும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி 9 மணி வரைக்கும்லாம் உட்காந்து வேலை பார்க்க வேண்டி வரும். அப்போ பெண்கள்லாம் நிறைய இருக்கும்போது பண்ண முடியாது. அப்போ ஆண்கள் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ வந்து இது வந்து அரசுக்கோட அந்த வேலையெல்லாம் போதில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுலேயும் ஒரு சுணக்கம் ஏற்படும். அப்படிங்க இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து அரசு வந்து சரியாக ஒன்றும் கிடையாது, எந்த மாதிரி பண்ணணுமோ நீதிமன்ற வழிகாட்டுதல் படி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம்.